ஸ்ரீ ராகவேந்திராய நமக. நேற்றைய உரையில் வேங்கடநாதனுக்கு சரஸ்வதி தேவி காட்சி அளித்த அந்த அற்புத நிகழ்வை பார்த்தோம். உரையின் கடைசியில் தெளிந்த மனம் பெற்று நீ சந்நியாசம் மேற்கொள்வாயாக என்று சரஸ்வதி தேவி வேங்கடநாதனிடம் மந்திரோபதேசம் செய்வித்து மூல மந்திரத்தை ஓதி ஸ்ரீ சரஸ்வதி தேவி அங்கிருந்து மறைந்தார் என்று நேற்றைய உரையை நாம் முடித்திருந்தோம். வாருங்கள் தொடர்ந்து பார்ப்போம். சரஸ்வதி தேவியின் தரிசனத்தாலும் மந்திரோபதேசத்தாலும் ஸ்ரீ வேங்கடநாதரின் உள்ளே ஒரு புத்தொளி ஒளி வீசியது. கலைவாணியின் கடாட்சத்தால் வேங்கடநாதன் மேலும் பொலிவு பெற்றார். கலைவாணியின் அருள்வாக்குகள் அவருக்குள்ளே மீண்டும் மீண்டும் ஒலித்து கொண்டே இருந்தது. லோக சேமத்திற்காக தன்னை சந்நியாச ஆசிரமத்தில் அர்ப்பணித்துக் கொள்வதே வெகு ஸ்லாக்கியமானது என்று அவரின் மனம் திடமாக எண்ணியது. உறுதியான வைராக்கியம் அவருக்கு ஏற்பட்டது. அவருள் புகுந்து கொண்டு அவரை வாட்டி வதைத்த மன கிளேசங்கள் இருந்த இடம் தெரியாமல் ஓடி மறைத்தன. மன அமைதியும் வைராக்கியமும் நிரம்ப பெற்று தேஜோமயமாக திகழ்ந்த ஸ்ரீ வேங்கடநாதருக்கு ஸ்ரீராமர், ஸ்ரீ நரசிம்மர், ஸ்ரீகிருஷ்ணர், ஸ்ரீ வேதவியாசர் ஆகியோரெல்லாம் பிரத்யட்சமாகி தரிசனம் தந்து அருளாசி வழங்கி அனுகிரகித்து கடாட்சித்தார்கள். அவர்களின் அருளால் அவருக்கு தன் முன்ஜென்மம் அனைத்தும் தெளிவாக விளங்கியது. லோக சேமமே முக்கியம் என்று அவரின் உதடுகள் ஸ்மரணம் செய்தன. இந்த அறையில் இவ்வளவெல்லாம் நிகழ்ந்ததை தவிர வேங்கடநாதரின் மனைவி சரஸ்வதிபாயும் மகன் லட்சுமி நாராயணனும் அயர்ந்து உறங்கிக் கொண்டிருந்தார்கள். வெகு நேரம் வரை உறக்கமில்லாமல் தவித்த சரஸ்வதிபாயை உறக்கத்தில் ஆழ்த்தியதும் தெய்வ திருவிளையாடலாகத்தானே இருக்க வேண்டும். புரண்டு புரண்டு படுத்து தனது மனைவியையும் மகனையும் நோட்டமிடும் வேங்கடநாதர் இப்போது அந்த நினைவே வராது வேறு நினைவில் லயித்திருந்தார். தான் சந்நியாசம் மேற்கொள்ள சம்மதிக்கும் செய்தியை ஸ்ரீ சுசீந்திரனிடம் சொல்வதற்காக அவருடைய மனம் பரபரத்தது. எப்பொழுது விடியும் எப்பொழுது விடியும் என்று அவருடைய உள்ளம் அவலாக பறந்தது. இவ்வாறெல்லாம் இருக்க இந்த மாதிரி நிகழ்வுகளை பற்றி ஒரு சர்ச்சையும் நிலவுகின்றது. அந்த சர்ச்சைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்துவிட்டு ஸ்ரீ ராகவேந்திரரின் நிகழ்வுகளை நாம் தொடரலாம். அதாவது ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகளின் சரித்திரத்தை சொல்லும்போது ஒரு சிலர் மேற்படி நடந்த நிகழ்வுகளை சற்று வேறு விதமாக கூறுகின்றார்கள். அதாவது வேங்கடநாதரின் கனவில்தான் ஸ்ரீ சரஸ்வதி தேவி தோன்றியிருக்க வேண்டுமே வழிய பிரத்யட்சமாக காட்சி அளித்திருக்க முடியாது என்று சொல்கின்றார்கள். நேரிலேயே தரிசனம் தந்திருந்தால் என்னத்தான் உறக்கத்தில் இருந்திருந்தாலும் வேங்கடநாதரின் மனைவி சரஸ்வதிபாய்க்கு உறக்கம் கலையாமல் போயிருக்கவே முடியாது. ஏனென்றால் கலைவாணி அவ்வளவு நேரம் வேங்கடநாதருடன் பேசிக்கொண்டிருந்தாலே என்று சொல்கின்றார்கள். ஆனால் ஸ்ரீ ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் அவரின் வாழ்க்கையின் மூலமே எல்லாவற்றுக்கும் தீர்வு காண வைத்து விடுகின்றார். அதாவது சத்யநாதரின் நாம் இப்போது படித்து அதை பற்றி சொல்லிக் கொண்டிருக்கின்றோமே, இந்த புத்தகத்தின் கடைசி அத்தியாயங்களில் இருக்கும் நிகழ்வை வைத்தே இந்த வாதத்திற்கு விடையளிக்க முடியும். அதாவது ஸ்ரீ ராகவேந்திரர் பிருந்தாவன பிரவேசமாகி 2 நூற்றாண்டுகள் கழித்து மானிய நிலங்கள் அரசுடைமை ஆக்கும் விஷயத்திற்காக ஆங்கிலேய அதிகாரி தாமஸ் மன்றோ மந்திராலயத்துக்கு வருகின்றார். பிருந்தாவனத்திலிருந்து ஸ்ரீ ராகவேந்திரர் தாமஸ் மன்றோவுக்கு காட்சி தந்து மானியத்தை குறித்த விஷயங்களை விளக்கத்தை அளிக்கின்றார். ஸ்ரீ ராகவேந்திரர் தாமஸ் மன்றோவுக்கு மட்டுமே தெரிந்தார். கூடியிருந்தோர் கண்களுக்கு புலப்படவே இல்லை. சுவாமிகள் பேசியதும் மன்றோவுக்கு மட்டுமே கேட்டிருக்கின்றது. இதற்கு கெஜட்டிலும் ஆதாரம் இருக்கின்றது. இதனால் தான் இந்த பிரத்யட்சமான நிகழ்வை நாம் பார்க்க வேண்டியிருக்கின்றது. இதை உண்மை என்று நம்ப வேண்டியிருக்கின்றது. வேங்கடநாதருக்கு சரஸ்வதி தேவி காட்சி அளித்தது எதிரில்தானே தவிர கனவில் அல்ல. வேங்கடநாதரின் மனைவியும் மகனும் விழிப்போடு இருந்தாலும் கூட அவர்கள் கண்களுக்கு சரஸ்வதி தேவி தெரிந்திருக்கவே மாட்டார். இதற்கு தாமஸ் மன்றோவின் நிகழ்ச்சியும் ஒரு உதாரணம். இது சத்யநாதன் அவர்களுடைய கருத்து மட்டும் கிடையாது. ஸ்ரீ ஸ்ரீ ராகவேந்திரன் உடன் இருந்து அவரின் சரிதத்தை ஸ்லோகங்களாக எழுதி ஸ்ரீ ராகவேந்திரனிடமே ஒப்புதல் வாங்கிய அவரின் பூர்வாசிரம தமக்கை மகன் எழுதியிருக்கின்ற ஸ்ரீ ராகவேந்திர விஜயம் நூலிலும் இந்த நிகழ்ச்சியை பற்றி குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. ஸ்ரீ ராகவேந்திர விஜயம் நூலில்
சுமார் 23 ஸ்லோகங்களில் நன்கு விரிவாக விளக்கப்பட்டிருக்கின்றது. சரஸ்வதி தேவியும் பின்னர் ராமர், கிருஷ்ணர், நரசிம்மர், வேதவியாசர் போன்றோரும் வேங்கடநாதருக்கு பிரத்யட்சமாக தோன்றி அருள் பாவித்து அவருக்கு அருள் புரிந்த நிகழ்வுகள் எல்லாம் தெளிவாக கூறப்பட்டிருக்கின்றது. இந்த நிகழ்ச்சியானது கனவு காட்சியா நனவு காட்சியா என்பதில் யாருக்கும் ஒரு சிறிதும் இனி சந்தேகமே வரக்கூடாது. அதனால்தான் ஒவ்வொரு அத்தியாயத்தையும் அதிக சித்தையின் பேரில் நாம் அலசி வருகின்றோம். அதாவது ஸ்ரீ ராகவேந்திரன் அருள்தான் இந்த உரைகளை எல்லாம் உங்களுடன் பகிரச் சொல்கின்றது. இந்த அருளால் தான் சத்யநாதன் அவர்கள் இவ்வளவு தெளிவாக இந்த புத்தகத்தை எழுதியிருக்கின்றார். இனி வேங்கடநாதர் ஸ்ரீ சுசீந்திரரை சந்தித்து உரையாடிய அற்புதமான கட்டத்தை நாளைய உரையில் நாம் பார்க்க இருக்கின்றோம். சம்பாஷணையின் முடிவில் ஸ்ரீ சுசீந்திரருக்கு ஒரு அச்சம் ஏற்பட்டது. அதையும் நாளை பார்க்க இருக்கின்றோம். ஓம் ஸ்ரீ ராகவேந்திராய நமக. ஓம் ஸ்ரீ ராகவேந்திராய நமக. ஓம் ஸ்ரீ ராகவேந்திராய நமக.